தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களை நான் கவர் பண்ணிட்டேன். திராவிட மாடல் 2.0க்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டை ரெடியா? சத்தமா? இவ்வளவுதானா? நன்றி. இப்போ உங்கள் அனுமதியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை இங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகமான ஆட்கள் தான் இருந்தாலும் மரபுப்படி அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆர் காந்தி. 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி 5 ஆண்டு காலம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையுடைய அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். எனவே அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி ஈஸ்வரப்பன் அவர்கள். ஆற்காடு நகரமன்ற தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தவர். சட்டமன்றத்தில் பேசும்போது தனக்கென தனி பாணியில பேசக்கூடியவர். எல்லோரும் ரசிக்கும்படியாக அவருடைய பேச்சு இருக்கும். ஆற்காடு தொகுதிக்கு பல்வேறு பணிகளை, வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்து இருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த AM முனிரத்னம் அவர்கள். முனிரத்னம் அவர்கள் நீண்டகால அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். சோளிங்கர் பேரூராட்சியின் தலைவராக இருந்தவர். சோளிங்கர் மக்கள் மீண்டும் அவருக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அடுத்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எழில் கரோலின், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களுடைய மகள். நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களால் வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்டு இருக்கக்கூடியவர். உச்ச நீதிமன்றம், பன்னாட்டு நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கறிஞராக இருந்தவர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். நம்மோட 4 வேட்பாளருடைய வெற்றியும் உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி.